சென்னை எழும்பூர், நாகர்கோவில், மதுரை, பெங்களூரு வழித்தடங்களில் 2 வந்தே பாரத் ரயில் சேவை காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. பாரிஸ் பாரா ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் மற்றும் தடகளத்தில் ஒரே நாளில் 4 பதக்கம் வென்றது இந்தியா. 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்திய வீராங்கனை அவனி லெகாரா தங்கப் பதக்கம். இந்திய வீரர் மணீஷ் நர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்று அசத்தல். பாரா ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனைகளுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. இந்தியாவிற்கு முதல் தங்கப் பதக்கத்தை வென்ற அவனி லெகாரா வரலாறு படைத்துள்ளதாக பாராட்டு. கோவை, தேனி, திண்டுக்கல், நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு எச்சரிக்கை. உலகின் 6 முன்னணி தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் 900 கோடி ரூபாயில் தொழில் தொடங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம். சென்னை, கோவை, மதுரையில் நிறுவனங்கள் அமையும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. புதிய அமெரிக்க நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் தொடங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு. தெற்கு ஆசியாவிலேயே முதலீடுகளை ஈர்க்க உகந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஸ்டாலின் பேச்சு. PM ஸ்ரீ திட்டத்தில் தமிழக அரசு கையெழுத்திட வேண்டும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம். பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க சட்டங்களை இயற்ற மம்தா பானர்ஜி கோரிக்கை. தற்போதுள்ள கடுமையான சட்டங்களை பயன்படுத்தி பாலியல் குற்றங்களை ஏன் தடுக்கவில்லை என்றும் கேள்வி. சென்னையில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் விமான சேவைகள் பாதிப்பு. 9 வருகை விமானங்கள் மற்றும் 10 புறப்பாடு விமானங்கள் என மொத்தம் 19 விமான சேவைகள் பாதிப்பு. 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் புற்றுநோய் பரிசோதனை செய்யப்படும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேச்சு. ஆரம்ப நிலைகளிலேயே புற்றுநோயை கண்டறிந்தால் அவர்களை 100% காப்பாற்றிவிட முடியும் எனவும் நம்பிக்கை. தெற்காசியாவிலேயே முதல் முறையாக சென்னையில் இரவு நேர ஃபார்முலா 4 கார் பந்தயம் இன்று தொடங்குகிறது. பிரம்மாண்டமாக நடைபெறும் கார் பந்தயத்தை சுமார் 9000 ரசிகர்கள் நேரில் கண்டுகளிப்பார்கள் என எதிர்பார்ப்பு. ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு ஸ்பான்சர் செய்யப்பட்ட பிரத்யேக பயணச்சீட்டு மூலம் மெட்ரோவில் பயணம் செய்யலாம். இந்த சிறப்பு மெட்ரோ பாஸ்களை ஒரு சுற்றுப்பயணத்திற்கு மட்டும் பயன்படுத்தலாம் என சென்னை மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. காசாவில் 3 நாள் போரை நிறுத்த இஸ்ரேல் ராணுவம் மற்றும் ஹமாஸ் அமைப்பு ஒப்புதல். மத்திய காசாவில் சுமார் 6,40,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுவதை முன்னிட்டு மனிதாபிமான அடிப்படையில் முடிவு. இலங்கை அதிபருடன் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்திப்பு. இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான வழிகள் குறித்து இருவரும் விரிவாக ஆலோசனை. தெலுங்கு திரையுலகில் நடக்கும் பாலியல் தொல்லைகள் தொடர்பாக விசாரித்த குழுவின் அறிக்கையை வெளியிட வேண்டும். கேரளாவில் ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியான நிலையில் தெலங்கானா அரசுக்கு நடிகை சமந்தா வலியுறுத்தல்.